டியான்ஜினில் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை சுமார் 50 நிமிடங்கள் சந்தித்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி. எல்லை பிரச்சினை, பாதுகாப்பு உள்பட பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்து இருநாட்டு தலைவர்கள் முக்கிய பேச்சுவார்த்தை. பரஸ்பர நம்பிக்கை, மரியாதை, உணர்வுகளின் அடிப்படையில் இந்திய சீன உறவு மேலும் வலுவடைந்திருப்பதாக பிரதமர் மோடி மகிழ்ச்சி. இரு நாடுகளுக்கிடையேயான விவகாரங்கள் சுமூகமாவதற்கான நடவடிக்கைகளில் மேலும் கவனம் செலுத்துவோம் என்றும் உறுதி. परस्पर विश्वास, सम्मान और संवेदनशीलता के आधार पर हम अपने संबंधों को आगे बढ़ाने के लिए प्रतिबद्ध है. एथेंस चीन द्वारा एचसीओ की सफल अध्यक्षता के लिए मैं आपको बहुत बहुत बधाई देता हूं. சீன இந்திய மக்களின் வாழ்க்கை, வளரும் நாடுகளின் ஒற்றுமை உள்ளிட்டவற்றை மேம்படுத்தும் வரலாற்று பொறுப்பை இரு நாடுகளும் இன்றிலிருந்து ஏற்றுக்கொள்வதாக அதிபர் ஷி ஜின்பிங் பேச்சு. டிராகனும் யானையும் தோளோடு தோள் சேர்ந்து நட்புடன் பயணிக்கும் இந்த தருணம் எதிர்காலத்தில் முக்கிய பங்கு வகிக்கப் போவதாகவும் திட்டவட்டம். தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஜெர்மனிக்கு சென்றடைந்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஏராளமான தமிழர்கள் திரண்டு உற்சாக வரவேற்பு. ஜெர்மனி வாழ் தமிழர்களின் பாசத்தால் நெகிழ்ந்து போனதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு. தமிழ்நாட்டின் ஒளிமயமான எதிர்காலத்திற்கான முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வருவதே நோக்கம் எனவும் உறுதி. சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள கோவை, திருப்பூர் ஜவுளி மற்றும் பின்னலாடை தொழில்கள் பாதிப்பு என இபிஎஸ் புகார். தொழில்களுக்கு ஊக்கமளிக்காமல் பொறுப்பை தட்டி கழிப்பதோடு மத்திய அரசிடம் திமுக அரசு கையேந்தி கொண்டிருப்பதாகவும் சாடல். பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் 16 குற்றச்சாட்டுகள் மீது அன்புமணி பதிலளிக்க இன்றுடன் முடிகிறது கெடு. அன்புமணி விளக்கமளிக்காத பட்சத்தில் ராமதாஸ் தலைமையில் நாளை கூடும் ஒழுங்கு நடவடிக்கை குழு கூட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்படலாம் என தகவல். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் நாளை உரிமை மீட்பு நடைபயணம் மேற்கொள்கிறார் அன்புமணி. திண்டிவனத்தை அடுத்த தைலாபுரத்தில் ராமதாஸ் தலைமையில் நாளை ஒழுங்கு நடவடிக்கை குழு கூட உள்ள நிலையில் பரபரப்பு. தமிழ்நாட்டில் தற்போதுள்ள 4 எம்எல்ஏக்கள் கூட 2026 தேர்தலுக்கு பிறகு இல்லாத நிலைதான் மாறும். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பின் தமிழ்நாட்டில் மாற்றம் ஏற்பட்டும் என்ற மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலடி. தற்போது பாரதிய ஜனதாவிற்கு 4 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். அடுத்து 2026 அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட தமிழக சட்டப்பேரவைக்கு நுழையாமல் இருப்பதுதான் ஒரு மாற்றமாக கருதுவோம். மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய கல்வி நிதியை தரக்கோரி காலவரையற்ற உண்ணாவிரதம் இருக்கும் திருவள்ளூர் காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் உடல்நிலை பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறும் நிலையில் மருத்துவமனையிலும் தொடரும் போராட்டம். தமிழ்நாட்டில் விக்கிரவாண்டி, உளுந்தூர்பேட்டை, எலியார்பத்தி உள்ளிட்ட சுங்கச்சாவடிகளில் இன்று நள்ளிரவு 12 மணி முதல் நடைமுறைக்கு வருகிறது கட்டண உயர்வு. 5 ரூபாய் முதல் 395 ரூபாய் வரை கட்டணம் உயர்த்தப்படுவதால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி. சென்னையில் நள்ளிரவு பெய்த கனமழை காரணமாக பெங்களூருவுக்கு திருப்பி அனுப்பப்பட்ட 4 விமானங்கள். சென்னை விமான நிலையத்தில் 27 வருகை புறப்பாடு விமானங்கள் தாமதமானதால் பயணிகள் கடும் சிரமம்.
நள்ளிரவு பெய்த கனமழையால் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் நீர்நிலைகளுக்கு வரத்து அதிகரிப்பு. செம்பரம்பாக்கம், புழல் ஏரிகளுக்கு வரும் நீரின் அளவு உயர்ந்தது. சென்னையில் இரவு பெய்த கனமழையால் திருவொற்றியூர் அஜாக்ஸ் சுரங்கப்பாதையில் தேங்கிய வெள்ளம். சிரமத்துடன் வாகனங்களை ஓட்டிச் சென்ற மக்கள். சென்னை மதுரவாயல் அருகே நொளம்பூர் கூவம் தரைப்பாலத்தை மூழ்கடித்த வெள்ள நீர். ஆபத்தை உணராமல் பயணித்த இருசக்கர வாகன ஓட்டிகள். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 28,000 கன அடியாக அதிகரிப்பு. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவி மற்றும் ஆற்றுப் பகுதிகளில் குளிக்க தடை. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 9,828 கன அடியிலிருந்து 16,493 கன அடியாக அதிகரிப்பு. நீர்மட்டம் 118 அடியாக உள்ள நிலையில் பாசனத்திற்காக 15,850 கன அடி நீர் வெளியேற்றம். மதுரை தாவேக மாநாட்டில் பேசிய விஜயின் முகத்தில் குத்த தோன்றுவதாக பேசிய நடிகர் ரஞ்சித். நாம வாழ முடியும். எனக்கு வர்ற கோபத்துக்கு ஓங்கி ஒரு குத்துன்னு தோணுது. அதை முதல்ல வாக்குல குத்துங்கன்ற, வாக்கால் குத்தி ஒழிக்க வேண்டும் என்னுடைய அன்பு வேண்டுகோள் தங்க. வன்முறையை தூண்டும் வகையில் பேச்சு உள்ளதாக கூறி தாவேகாவினர் போலீசில் புகார். 10 ஆண்டுகளாக காதலித்த காதலி ஏமாற்றியதாக கூறி குவைத் நாட்டில் மயிலாடுதுறை இளைஞர் தற்கொலை செய்த சம்பவம். புது காதலனான எஸ்ஐயுடன் சேர்ந்து காதலி மிரட்டியதாக உறவினர்கள் புகார் அளித்த நிலையில் வைத்தீஸ்வரன் கோவில் காவல் உதவி ஆய்வாளர் ஆயுதப்படைக்கு இடமாற்றம். இலங்கை மயிலிட்டி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள தமிழ்நாட்டு மீனவர்களின் படகுகளை அப்புறப்படுத்தும் பணி தீவிரம். அதிபர் திசநாயக்க வருகையொட்டி ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் அகற்றப்படுவதால் படகுகள் சேதமடையும் அபாயம். கர்நாடகத்தை தொடர்ந்து குஜராத்திலும் வாக்கு திருட்டு நடைபெற்றுள்ளதாக காங்கிரஸ் கட்சி அதிர்ச்சி புகார். மத்திய அமைச்சர் CR பாட்டீல் வென்ற நவ்ஸ்ரீ தொகுதியில் 30,000 போலி வாக்காளர்கள் உள்ளதாக ஆதாரங்களை காட்டி குற்றச்சாட்டு. இந்திய பொருட்கள் மீது 50 விழுக்காடு அளவுக்கு அதீத வரி விதிக்கப்பட்டுள்ளதால் அமெரிக்க பொருட்களுக்கு எதிராக அதிகரிக்கும் பரப்புரை. பெப்சி, கொக்கோகோலா, சப்வே, KFC, மெக்டொனால்ட்ஸ் நிறுவன பொருட்களை இந்தியர்கள் புறக்கணிக்குமாறு பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தல். டெல்லியிலிருந்து இந்தூருக்கு புறப்பட்ட சில நிமிடங்களில் டெல்லிக்கே திரும்பிய ஏர் இந்தியா விமானம் நடுவானில் சென்றபோது இன்ஜினில் தீப்பற்றியது தெரியவந்ததை அடுத்து உடனடியாக தரையிறக்கம். காஷ்மீரை தொடர்ந்து ஜம்மு நகரத்திலும் வெளுத்து வாங்கும் கனமழை. பகலை இரவாக்கி ஆறு போல் மாறிய சாலைகளில் தத்தளிக்கும் வாகனங்கள். காஷ்மீரின் ரியாசியில் உள்ள சலால் அணை திறப்பு. செனாப் ஆற்றில் வெள்ளம் அதிகரித்ததை அடுத்து திறக்கப்பட்டது. காஷ்மீரின் ராம்பன் பகுதியில் பெய்த கனமழையால் பல்வேறு இடங்களிலும் நிலச்சரிவு. இதுவரை 4 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் ராணுவ வீரர்கள் தொடர் மீட்புப் பணி. டெல்லியில் பாயும் யமுனை ஆற்றில் கரைபுரளும் வெள்ளம். அபாய அளவை தாண்டி தொடர்ந்து வெள்ளம் செல்வதால் தீவிர கண்காணிப்பு. தெருநாய்கள்
நாய்களால் உள்நாடு மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் பேரும் புகழும் கிடைத்திருப்பதாக உச்சநீதிமன்ற நீதிபதி விக்ரம்நாத் மகிழ்ச்சி. தெருநாய்களை பிடித்து காப்பகங்களில் அடைக்கும் உத்தரவுக்கு தடை விதித்ததால் நாய்களும் நாய் பிரியர்களும் மனதார வாழ்த்துவதாகவும் நெகிழ்ச்சி. டெல்லியில் மனைவி மற்றும் மாமியாரை கத்திரிக்கோலால் குத்தி கொன்றவர் கைது. மகன் பிறந்த நாளில் மாமியார் கொடுத்த பரிசுப் பொருள் தொடர்பான வாக்குவாதம் முற்றி இரட்டை கொலையில் முடிந்ததால் அதிர்ச்சி. கேரளாவின் எர்ணாகுளம் அருகே கிணற்றில் தவறி விழுந்த காட்டு யானை. பல மணி நேரமாக மீட்க போராட்டம். சென்னை பட்டாபிராமில் விநாயகர் சிலை ஊர்வலத்திற்காக திரை கட்டி மறைக்கப்பட்ட மசூதி. அசம்பாவிதம் ஏதும் ஏற்படாமல் இருக்க போலீசார் மறைத்தனர். ஞாயிறு விடுமுறையொட்டி செந்தூரில் குவிந்த பக்தர்கள். கடலில் புனித நீராடி முருகனை தரிசித்து வேண்டுதல்.